வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்ப்ளிசிட் லேர்னிங், எக்ஸ்பிளிசிட் லேர்னிங் என்ற தலைப்பிலேயே சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த ரெண்டு விதமான கற்றல்லையும் சில முக்கியமான வேறுபாடுகள் உண்டு. அது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். ஆனால் இம்ப்ளிசிட் லேர்னிங்கில் கிடைக்கும் பொழுது அந்த மெமரி ஒரு 7லேருந்து 14 நாளைக்குள்ளே அதை நம்ம பயன்படுத்துகிற முறையை அனுசரித்து அது லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். லாங் டேர்ம் மெமரியில் வரும்போது நிறைய விஷயங்களில் சேர்த்து வச்சிருக்கிற சென்ட்ரல் டெண்டன்சி, அப்புறம் நியூரல் நாட்டு, ஒரு லூப்பு, அதுலேருந்தெல்லாம் எடுத்து நம்ம அதை திருப்பியும் பயன்படுத்திக்க முடியும். மீண்டும் அந்த நினைவுகளை வெளிக்கொணர முடியும்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அதே மாதிரி சமயத்தில் ஒரு இம்ப்ளிசிட் லேர்னிங் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு பெரிய அளவில் நம்ம என்ன இருக்க வேண்டாம், நம்மளோட அறிவுத்திறனை வெளிக்காட்ட வேண்டாம். அது எல்லாருக்குமே பொதுதான். அதாவது சாதாரண ஒரு சிறு குழந்தையிலேருந்து ஒரு வயதான காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களால பழசெல்லாம் சொல்ல முடியாது. நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, மறதி என்பது நிறைய டாமினேட் பண்ணிக்கிறது. அப்படின்னு வரும்பொழுது அந்த எல்லா ஸ்பீஷஸ்க்கும் அது பொருந்தும். அதாவது மனித உடலில் இருக்கிற எல்லாருமே நம்ம என்ன பண்ணலாம், உடனே பார்த்த உடனே சிலதெல்லாம் கற்றுக்க முடியும். பார்த்த உடனே பார்த்தது என்ன சமாச்சாரம், அது என்ன செய்தி, அதுக்கு தொடர்புடைய நிகழ்ச்சி என்ன, வாட் ஆர் ஆல் த கண்டினியூட்டி ஆஃப் நம்மளோட விஷுவலில் கிடைக்கிறது என்ன, இல்லை காதில் என்ன கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம உடனே அதை என்ன பண்ண முடியும், ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். தட் இஸ் ரொபஸ்ட்னஸ் ஆஃப் தி ஸ்டிமுலஸ். என்ன கண்ணில் பார்க்குறோமோ அதை நம்மளால சொல்ல முடியும், ரொபஸ்ட்னஸ். அதே மாதிரி இதில் ஐக்யூ டிஃபரன்ஸ் ரொம்ப பெரிய இருக்கணும்னு அவசியம் இல்லை. இம்ப்ளிசிட் லேர்னிங்க்கு ரொம்ப பெரிய ஆவரேஜுக்கும் தாண்டி சுப்பீரியர் லெவலில், அப்புறம் இன்னும் சிறப்பான அளவில் ஐக்யூ இருந்தால் தான் இந்த வேலையை நம்ம செய்ய முடியும்னு நம்ம சொல்ல வேண்டாம். சாதாரண நார்மல் ஐக்யூ இருக்கிறவாளுக்கே என்ன செய்யணும், இம்ப்ளிசிட்டாக நமக்கு என்ன கற்றுக்கிறோமோ அதுக்கு அதுவே போகிறோம். ஆனால் சில நேரத்தில் எக்ஸ்பிளிசிட் மெமரியிலே நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு மறதி நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறது ரொம்ப பெரிய அளவில். இட் டாமினேட்ஸ். தட் இஸ் மறதி நம்மளை டாமினேட் பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த அம்னீஷியா காலத்தில் எக்ஸ்பிளிசிட் மெமரியில் இருக்கிற சில செய்திகளை நம்மளால் வெளிக்கொணர முடியாது. ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அது நிறைய ப்ராம்ப்ட் பண்ணால் கூட வெளியில் வராது. அதனால் இம்ப்ளிசிட் லேர்னிங்னு சொன்னால் அதுபோல் அம்னீஷியா இருக்கிறவங்களாக இருந்தால் கூட கண்ணால் பார்க்குறது என்ன, வாட் இஸ் தி ரொபஸ்ட்னஸ் ஆஃப் தி என்ன ஸ்டிமுலஸ் கம்மிங் பிஃபோர் யூ அப்படின்றத கேட்டால் அவங்க சொல்லுவாங்களா இருக்கும். அது பாசிபிள் தான். அதே மாதிரி வேரியபிலிட்டி எந்த தான் வரும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. எப்படி இருந்தாலும் பார்க்குறத நம்ம பார்த்தபடி சொல்லுவோம். அதை தரம் தாழ்ந்திருக்கு, சில செய்திகளில் குறைபாடு உடையது அப்படின்னு கூட பார்க்காம என்ன கண்ணில் தெரியறதோ, எந்த விஷயங்கள் காதில் கேட்குறதோ அதை நம்ம என்ன செய்ய முடியும், சிறப்பாக வெளிக்கொணர முடியும். அதை பார்த்த உடனே நம்ம சொல்ல முடியும். ஆனால் எக்ஸ்பிளிசிட் லேர்னிங்க்கு அப்படி கிடையாது. நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு அது தவறான செய்தியாக இருந்தால் நம்ம என்ன சொல்ல மாட்டோம், அதை புரிஞ்சிக்கவே மாட்டோம். அந்த இடத்த விட்டு வி சிம்பிளி மூவ் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். வி சிம்பிளி இக்னோர் தோஸ் இன்சிடென்சஸ் தட் இஸ் நாட் ரெடி டு பி காம்ப்ரஹெண்ட், தட் இஸ் ரெடி டு பி எக்ஸ்பிரஸ்டு ஃப்ரீலி அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் அவர் ரிஃபைன்டு பிஹேவியர் அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம். ரொம்ப மெச்சூரிட்டி வந்திருக்கு, சில லோ லெவலில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அதை நம்ம காம்ப்ரஹெண்ட் பண்ணிக்கணும், அதை பற்றி திருப்பி சொல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் மெச்சூரிட்டி வந்திருக்கு. ஆனால் இம்ப்ளிசிட் லேர்னிங், இம்ப்ளிசிட்னு சொன்னால் பார்த்த உடனே கண்ணில் என்ன பண்ணுறது, காதில் கேட்ட உடனே என்ன செய்தி அப்படின்னா அதை உடனே திருப்பி சொல்கிறதுக்கு இட் இஸ் காமனாலிட்டி ஆஃப் அப்சர்வேஷன். எல்லாருக்கும் பொருந்தும். அது நல்ல மேட்டுக்குடியில் இருக்கிறவன், நிறைய படித்தவன், சாதாரணப்பட்டவன், காமன் மேன் அப்படின்னு சொன்னாலும், ஹைலி எஜுகேட்டடாக இருந்தாலும் கண்ணில் என்ன பட்டுதோ, காதில் என்ன இம்மிடியட்டாக கேட்குறதோ அதை திருப்பி சொல்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும். ஆனால் அதை திருப்பி சொல்லலாமா, சொல்ல தகுந்த வார்த்தைகள் தானா, இல்லை காதில் கேட்ட உடனே அதை அப்படியே ப்ரெஷர் சைட் பண்ணோமா, இல்லை கண்ணில் பார்த்த உடனே அதை சொல்லலாமா, பார்த்ததை பற்றியே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நம்மளே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அதை மறந்து விட்டோமா அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளிசிட் மெமரிக்கு வந்த பிறகு தான் அது தெரியும்னா. கண்ணில் பார்த்த உடனே இம்ப்ளிசிட்டாக கண்ணில் இருக்கிறத பார்த்த உடனே சொல்லணும்னா அதெல்லாம் அதுக்கு சாத்தியம்தான். ஆனால் இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது, இது தனி மனிதனுக்கு தானே ப்ரூஃப் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடி இதுக்கு ஒரு ரிசர்ச் செய்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிற அளவுக்கு இதில் எந்த செய்தியும் நம்ம என்ன பண்ண முடியாது, வெளிக்கொண்டு அதை ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் இம்ப்ளிசிட் லேர்னிங் இஸ் பை ஃபார் வெரி மச் சாதாரணம். ஆனால் எக்ஸ்பிளிசிட்டில் அதை ஸ்டோர் பண்ணிக்கணும்னு சொன்னால் அதுக்கு சில
சின்ன சின்ன டிக்னிஃபைடு மெசேஜ் எல்லாம் அதுக்கு வேணும். அந்த நியூரல் நெட்வொர்க்லேயும் நியூரல் லூப்லேயும் நம்ம ஒரு செய்திகளை சேகரித்து வச்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி ஆஃப் என்னது சுப்பீரியாரிட்டி ஆஃப் செய்திகள் இருக்கணும், அந்த நிகழ்வுகள் இருக்கணும். அப்போ தான் அது நினைவில் இருத்து கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்தது அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஆனால் சிலதெல்லாம் நம்ம பார்க்கலாம், கண்ணில் படும். ஆனால் அதை பார்த்துட்டே வரும்போதே அதை என்ன பண்ணிவிடலாம், மறந்துக்க முடியும். சண்டை பதிவில் பார்த்தோம், பார்த்துட்டே வருவோம், படிச்சுட்டே வருவோம், சொல்ல முடியும். அது சாதாரணம் தான், அது உயர்வான செய்திகளுக்கு பொருத்தம். ஆனால் ஜஸ்ட் லைக் தட் காமனாலிட்டி ஆஃப் அப்சர்வேஷன் வரும்பொழுது சில செய்திகளை நம்ம நினைவில் இருத்து கொள்ளக்கூடிய தகுதி அதுக்கு இருக்கிறதுக்கு இருக்கவே இல்லை அப்படின்னா அதை சிம்பிளி வி கேன் பிரஷ் இட் அசைட் அப்படின்னு சொல்லும்பொழுது இம்ப்ளிசிட் லேர்னிங்கை காட்டிலும் எக்ஸ்பிளிசிட் லேர்னிங்க்கு சிறப்பான தகுதிகளும் சிறப்பான அணுகுமுறையும் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டும் அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.